ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்த்டே ஃபங்க்ஷன் தான் வந்திருக்கோம். யாருக்கு பர்த்டே அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இங்கேயும் வந்து ஸ்டேஜ்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யாருக்கு பர்த்டே அப்படின்னா, என் தங்கச்சியோட குழந்தை பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இங்கேயும் வந்து தனுக்குட்டி, யாழ்னி, அதுக்கப்புறம் தியா குட்டி, யஷ்வந்த் எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்கள நிற்க வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணும்போது அந்த கேப் தலையில் போடுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா பிள்ளைங்களுக்கும் மாட்டி விட்டுருந்தோம். அப்புறம் நாங்களும் அப்படியே உட்காந்து எல்லாரோடய கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்னும் வந்து நிறைய பேர் வரல. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தம்பி, ராதா, அப்பா, அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா தான் போகணுமே. ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து அப்படியே வீடியோலாம் எடுக்கலான்ட்டு என் தங்கச்சி ரொம்ப பிஸியாக இருந்தாள். ஸோ அவள் அப்பப்போ வரும்போது அவளை பிடிச்சி கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து போடுறதுனால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் வீடியோ எடிட் பண்ணுறக்கே டைம் கிடச்சிருக்கு. ஸ்டேஜ் டெக்கரேஷன் சூப்பராகவே இருந்தது. நிறைய பலூன்ஸ்லாம் மேலே மாட்டிட்டு அப்புறம் பாப்பா பேர், கேக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பசங்களும் வந்து கண்ணாமூச்சி அது இதுன்னு தியா குட்டி, தனு, யஷ்வந்த், யாழ்னி, அப்புறம் அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த 2-3 பாப்பாங்க அவங்களோட சேர்ந்து எல்லாம் பசங்கள்லாம் ஒரே கண்ணாமூச்சி விளையாடிட்டு. இங்கே பாருங்கள் 2 பேரும் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பாட்டு வேறு மைல்டாக போட்டுருந்தாங்களா. ஸோ அந்த பாட்டுக்கு 2 டான்ஸ் அழகாக ஆடிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். தானோ தியாலாம் போனதுலேருந்து ஒரு இடத்துல உட்காரல, ஃபுல்லாக விளையாட்டு தான். யாழ்னி கூட சேர்ந்து அங்கே ஓடுறதும் இங்கே ஓடுறதும். பசங்களும் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து ஒரே விளையாட்டு தான். நாங்கள்லாம் இப்படி தான் சின்ன வயசில் எதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டோம், விளையாடிக்கிட்டே இருப்போம். இப்போ நாங்கள்லாம் உட்காந்துட்ருக்கோம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் இப்போ எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த மாதிரி சாபூத்திரி போடுவாங்க இல்லையா, ஸோ பசங்கள்லாம் போட்டாங்க. அப்புறம் என் தம்பி நானும் வரேன் எண்ணெயை சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவனும் சாபூத்திரி போட்டுட்டு இருந்தான். ஸோ அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ வந்து கண்ணாமூச்சி விளையாட போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் சாபூத்திரி போட்டுட்ருக்காங்க. ஆனால் தம்பி விளையாடலை, சும்மா இதை மட்டும் போட போனால். அப்புறம் என் தங்கச்சிட்ட ஃபோனை கொடுத்து கொஞ்சம் கேக் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு க்ளோஸ்அப்பில். அப்புறம் அவள் போய் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ஸோ அதனால் நான் உட்காந்தே தான் இருந்தேன். அப்புறம் அவள் போய் க்ளோஸ்அப்பில் போய் அழகாக வீடியோ எடுத்து கொடுத்தா. ஃபுல்லாக இப்போ தான் வந்திருக்கா பாருங்கள். ஏன்னா அவள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் வீட்டுக்காரவங்க இல்லையா, ஸோ அதனால் நல்லா பிஸியாக இருந்தாங்க. அங்கேயே ஓடிட்டு இருந்தா. யஷ்வந்த் நல்லா விளையாடினா, செம்ம விளையாட்டு, அங்கேயும் எங்கேயோ ஓடிட்டு. இந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் என் தங்கச்சி அவள் தூக்கவே சொல்லலை. இல்லைனா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அம்மா தூக்குன்னு தான் சொல்லிட்டு இருப்பாள். ஒன்று கொண்டு தூக்கி வச்சுருப்பாங்க, இல்லைனா என் தங்கச்சி தூக்கி வச்சுருப்பா. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் அவங்க கிட்டேயே போகலை. 2 நல்ல ஒரே விளையாட்டு தான். அவங்க வீட்டில் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம். பரவாயில்ல, யஷ்வந்த் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டான், நல்லா ஒரே விளையாடிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரே இது. அப்பா யஷ்வந்தை பிடிச்சிட்டு இருக்காங்க, அனுப்ப மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள்லாம் அப்படியே உட்காந்துருந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். வீட்டிலேருந்து கிளம்பும் போது எடுக்கலை. அதுக்கப்புறம் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டாங்க கேக் கட் பண்ணலான்ட்டு. இன்னும் ஒரு ஆள் வரல. யாருன்னா என் தங்கச்சியோட நாட்டனார், அதாவது அண்ணி வரல. சரி, அவங்க வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பையன் வந்து தூங்கினாலும் தூங்கிடுவான் இல்லையா, குழந்தை இல்லையா. ஸோ அதனால் வந்து கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கேக் கட் பண்ண போகிறாங்க. கேக் கட்டிங் முடிஞ்சிருச்சு. கேக் கட் பண்ணதுக்கப்புறமா எல்லாருக்குமே கட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாருமே கேக் சாப்பிட்டுட்டு இருக்கோம். யாழ்னி குட்டியும் என்ன சிரித்து விளையாடி சாப்பிட்டுட்ருக்கா. கேக் கட்டிங் முடிஞ்சோடனே என்னது கிஃப்ட்டு தானே. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க கிஃப்ட்டு கொடுத்துட்டு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே போல் நாங்களும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து எங்கள் அம்மா, அப்பா, என் தம்பி எல்லாருமே, ராதா எல்லாம் போனாங்க. ஸோ அவங்களும் கிஃப்ட்டு கொடுத்துட்டு பசங்களோட சேர்ந்து எல்லாம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அப்புறம் நாங்களும் போய் நின்றுக்கிட்டோம். எல்லாருமே மொத்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் போய் நின்று ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்.
பர்த்டேனாலே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா கேக்கு, அதுக்கப்புறம் கிஃப்ட்டு, அப்புறம் கிஃப்ட் அன்பாக்சிங், இது எல்லாமே சூப்பராகவே இருக்கும் இல்லையா? பர்த்டேனாலே அப்படி தான். இப்போ வந்து நானும் வந்துட்டேன். ஸோ எல்லாரோடய சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி குட்டி ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தா போல். ஸோ அதை கொடுக்குறா. ஸோ நாங்களும் எல்லாம் கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம் ஸ்டேஜ் விட்டு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு டைமில் தான் வந்து எங்கள் அண்ணி வந்தாங்களே. அவங்க ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்களே, இப்போ வரைக்கும் வரவே இல்லை. இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி நின்று ஃபோட்டோ அதெல்லாம் அம்மாவோட சேர்ந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே வந்து சாப்பாடும் நடந்துகிட்ருக்கு. எல்லா டின்னருக்கு வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, இது எல்லாமே இருந்தது. ஆனால் அதை வீடியோ எடுத்து அது எங்கேயோ எப்படியோ டெலீட் ஆகிடுச்சு போல், அது மட்டும் இல்லை. ஸோ இப்போ அப்பா வந்து உட்காந்துருந்தாங்க. சரி அப்படியே இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். ஸ்டேஜ் ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு வரும் பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பலூன்ஸ்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. மேலெல்லாம் எட்டலைன்னு சேரெல்லாம் போட்டு உடைச்சாங்க. கீழே இருக்கிறது எல்லாமே வந்து யாழினி யஷ்வந்த் தான் உடைச்சாங்க. அதை நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜு கீழெல்லாம் ஒரு 4 பலூன் 5 பலூன் அந்தமாதிரி ஜாயின் பண்ணி ஃப்ளவர் டிசைனில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை எல்லாமே கீழே இருக்கிறது எல்லாமே யாழினியும் யஷ்வந்தும் உடைச்சிட்டாங்க. தனுவும் தீயாவும் கரெக்டாக அந்த டைமில் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் அவங்க 2 பேரும் வரல, இல்லைனா வந்திருப்பாங்க. நாங்கள் 2 பேர், நானும் என் ஹஸ்பண்டும் முன்னாடியே போய் சாப்பிட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நான் இதெல்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ணி அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன். அவளுங்களும் வந்திருந்தால் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். யாழினி ஒரே சவுண்டு, பயங்கர சவுண்டு கொடுத்துட்டு பயங்கரமாக அங்கே விளையாடிட்டு பாருங்க. மேலே எட்டலைன்ட்டு பசங்கள்லாம் வந்து சேர் போட்டு அந்த பலூன்ஸ் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு முடிச்சு இந்த பலூன் உடைக்கிறது நல்லாவே இருந்தது, சூப்பராக. ஒரு பலூன் கூட விடலை, எல்லா பலூனையுமே உடைச்சிட்டாங்க. நானும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தத்தையும் காலி போயிட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே, அந்த பாப்பா பையனோட பர்த்டே பேர் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லா பலூனையும் உடச்சாச்சு. இப்போ வந்து எங்கள் அண்ணியும் வந்துட்டாங்க. அங்கே இருக்கிறது அண்ணி பொண்ணு தான். யாழினியும் அண்ணி பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஒரே ட்ரெஸ் தான். எங்கள் அண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்களாம். ஸோ ஒரே ட்ரெஸ்ஸு 2 பேருக்குமே அழகாக இருந்தது. ஸோ இப்போ தான் வந்தாங்களே, இங்கே ஸ்டேஜில் எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே எல்லாரோடையும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். அம்மா அப்பா எல்லாருமே சாப்பிட்டு வந்துட்டாங்க. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற கிளம்புற டைமில் தான் அண்ணியும் வந்தாங்க. சரி வந்த உடனே போவேனா, கொஞ்சம் நேரம் நின்று பேசிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டோம். அவங்க வந்ததுக்கப்புறமா ஸ்டேஜில் போய் ஃபோட்டோ எடுக்க போயிருந்தாங்க. பாருங்கள், ஸ்டேஜில் வந்து ஒரு டெக்கரேஷனும் ஒரு பலூனும் இல்லை, எல்லாத்தையும் பசங்க உடச்சிட்டாங்க. ஆனால் அது தெரியல, அந்த பேர்லாம் இருந்தவொன்னே பார்க்க நல்லா தான் இருக்குது, பலூன் இல்லாதது அவ்வளோவா தெரியல. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியோடு நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. யாழினி ஒரே விளையாட்டு, ஃபோட்டோ எடுக்கப்போ அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வம்படியாக அமுச்சு விட்டோம். யஷ்வந்த் ஓடி போயிட்டான். அப்புறம் அவனை அமுச்சு விட்டதுக்கப்புறம் அப்புறம் அவன் போய் நின்னான். ஸோ எல்லோரும் சேர்ந்து அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ணி வந்ததும் நாங்கள் எல்லாருமே பேசிட்டு தான் ஃபோட்டோ எடுக்க போனாங்களே. சரி இப்போ வந்து நம்ம வீடியோலாம் எடுப்போம் இல்லையா, ஸோ வாங்க நீ வீடியோ எடுத்துடலாம், வீடியோ ஃபோட்டோலாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் அண்ணியும் வந்தாங்க. என் தங்கச்சி ராதா, தம்பி, அம்மாலாம் நின்று இருந்தாங்க. சரி அப்படியே வந்து ஃபோட்டோ வீடியோலாம் கொஞ்சம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் அண்ணி பொண்ணு. யாழினியும் இவளும் ஒரே ட்ரெஸ், ஒரே மாடல் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்களே. எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். அதனால் கிளம்புறோம் அண்ணின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுத்து என் தங்கச்சி அனுப்ப சொன்னேன். அவளை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனா.
என் தங்கச்சிக்கு சொல்லியிருந்தேன் நான் கிளம்பிட்டேன், நான் வீடியோ எடுக்கிறதா எடுத்தேன் சென்ட் பண்ணிட்டேன். இவங்க வந்து எங்கள் அண்ணியோட கொழுந்தேன். ஸோ அவங்க தான் அவங்க பசங்களை காமிச்சிட்டு அப்புறம் அவங்க ஒய்ஃபையும் இன்ட்ரோ பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.